ஹலோ எவ்ரிவன். இப்போது பூரிக்கு சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு மசாலா நாங்கள் செய்ய போகிறோம். எதில் செய்ய போகிறோன்னா இந்த குண்டாவில் தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போது சமையலுக்கு தேவையான ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது எண்ணெய் நல்லா சூடாகணும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இப்போ ஆயில் சூடாகிடுச்சு, அதனால கடுகு போட்டோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ சோம்பு போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணின வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமான கலருக்கு, ஒரு கோல்டன் கலருக்கு மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு தோலை உரித்து நல்லா மசிச்சு, கையாலேயும் நல்லா மசிச்சு, அது கூட பச்சை பட்டாணியும் நல்லா வேக வச்சு வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கணும். இது ஒரு சூப்பராக இருக்கும். பூரிக்கு வந்து பூரி சப்பாத்திக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ பச்சை மிளகாவை கீறி வச்சுருந்தோம், 2 பச்சை மிளகாய், அதையும் போட்டுட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. ஓகேங்களா? லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு வதக்கிக்கோங்க. அப்போ ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக வதங்கும் வெங்காயம் தக்காளி எல்லாமே. இது நார்த் இந்தியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, சவுத் இந்தியன்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி இந்த உருளைக்கிழங்கு மசாலா. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம மசிய வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அதுலேயே வீட்டு மிளகாய் தூளிங்க நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லியும் நல்லா போட்டுடலாம். உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைட்டாக நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அப்படியே அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா அது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற பூரி சப்பாத்திக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சைட் டிஷ் இது. பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் வச்சுட்டோம் பார்த்தீங்களா? இது வந்து எல்லாமே ஓவர். ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கறி மசாலா கூட கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா தூவி விட்டுக்கோங்க.
கரம் மசாலா கறி மசாலா அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாம் சேர்க்க வேண்டியது எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா சுண்டி வந்துடும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி, பூரி சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபியை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா குக்கிங் வீடியோஸை நீங்களும் பார்த்து உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த குக்கிங் ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக மறுபடியும் டெக்கரேஷனுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுக்கலாம்.